ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ செக் பண்ணணும்னா 8000 ஆகும். என் பசங்களுக்கு கொடுத்தேன், அதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது கூட நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் விடலாம். வணக்கம், என் பேர் தேவி பாலா. என்னோட கம்பெனி பேர் ஐகா என்டர்பிரைசஸ். நான் சிறுதானியங்கள் பயன்படுத்தி பாஸ்தா அண்ட் நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 8 வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா நம்ம பண்றோம். வரகு, சாமை, குதிரைவாலி, திணை, கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து காம்பினேஷன்ல மல்டி மில்லட் பாஸ்தாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். கோவிட்ல நிறைய ஹோல்ட் ஆச்சு. ஸோ ஏர்னிங் பர்பஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலான்னு வரும்போது ஐ ஸ்டார்ட் வித் சோப் மேக்கிங். அண்ட் அதுக்கப்புறம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு வரும்போது ஈவினிங் ஸ்நாக் பாஸ்தாவோ நூடுல்ஸாவோ மாறிச்சு. ஸோ ஃபோக்கஸ் அப்படி கன்வெர்ட் பண்ணோம். ஒரு வீக்லி 2-3 டேஸாவது அவங்க பாஸ்தா சாப்பிடுறாங்க. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் வெரைட்டியா பண்ணலாம். இதுல ரிக்வயர்மெண்ட்ஸும் எப்படி இருக்கும்னா மோரிங்கா வச்சு, பீட்ரூட் வச்சு, பசங்க சாப்பிடாத சவு வச்சு, இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸும் இருக்கு. நாங்க அதையும் மினிமம் ஆர்டர்ல பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடக்ஷனை வந்து நீங்க ஷெல்ஃப் லைஃப் பண்ணி ஸ்டடி பண்ணி நியூட்ரிஷன் வேல்யூ பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா எதுவுமே இருக்காது. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், என் பசங்களுக்கு கொடுத்தேன், அதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். இப்படிதான் எல்லாரோட கெரியரும் ஸ்டார்ட் ஆகுது. பட் அது மட்டும் பண்ண முடியாது. நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது கூட நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் விடலாம். ஸோ ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் நம்ம கன்சல்ட் பண்ணணும். ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் கிட்ட ஃபார்முலேஷன் நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கணும். மேபிஃப்னு சொல்லி ஒரு இன்குபேஷன் ஃபாரம் தான், அவங்க கிட்ட இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட எந்த மிஷினரிஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்ல இதோட நியூட்ரிஷன் வேல்யூ பார்க்கணும், ஷெல்ஃப் லைஃப் இப்படி செக் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி பேசிக் எல்லாமே அவங்க டீச் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ செக் பண்ணணும்னா 8000 ஆகும். ஸோ வீட்ல இருந்து பண்றவங்களால அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபார்முலாவை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது வந்து அவங்க நமக்கு எஜுகேட் பண்ணாங்க. TNAUல இருக்க ப்ரொஃபசர்ஸுமே சப்போர்ட் பண்ணாங்க. பட் ரொம்ப மேஜர் சேலஞ்ச் எல்லாருக்குமே, ப்ரொடக்ஷன் யார் வேணா பண்ணலாம், மார்க்கெட்டிங். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம அதை பண்றோம் அப்படிங்கறதா. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா ப்ரீ ஆர்டர்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் நான் D2C ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே B2B தான் நான் பண்ணிட்டேன். ஸோ மினிமம் ஆர்டர்ல இருந்து மேக்ஸிமம் ஆர்டர் வரைக்கும் பண்ணித்தரோம். ரெப்ளிகா பண்ண வேணாம் ஒரு ப்ராடக்ட். ABC மால்ட்டா எல்லா பக்கமும் ABC மால்ட். நம்ம என்ன பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் காப்பி வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ப்ராடக்ட்டா அதுல நம்மளோட தனித்துவம் என்ன, அதை எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம சக்சஸ் பண்ணலாம். யாரை பார்த்தும் நீங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம் நினைக்க வேண்டாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வருது, இதை நான் இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் எடுத்தோன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அப்ப 100 நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த 100ல ஒரு ஆண்டர்பிரனர் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரேடியோ சிட்டிக்கு ரொம்ப நன்றி.